ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் இன் ஆக்ஷன் இந்த மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸோ உண்மையுமே ஒரு செம்ம காமெடி ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பார்க்காதவங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி வந்து 2025 நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. ஸோ உண்மையுமே ஒரு செம்ம ஜாலியாக ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர காமெடி குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அண்ட் ஒரு சில இடத்துல அந்த காமெடியெல்லாம் ஒரு மாதிரி ரசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன்ஸ் உண்மையாகவே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அதில் பிடிச்சதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கூல்னஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன எல்லாருமே வியர்டாக ஒரு மாதிரி அது எப்படி டக்குன்னு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எல்லோரும் ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதில் பர்சனலாக எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அவங்களுக்குள்ளார அந்த பாண்டிங் தான். லைக் அந்த ஜெனிஃபெக்ஸ் அண்ட் கேமரான் இவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக, லைக் அது வந்து எதாட்டையுமே பிரிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு அது அழகாக எழுதிருந்தாங்க. ரிட்டர்ன்லேயுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைக் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பாண்டிங் டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், அதாவது மூவி முடிகிற வரைக்கும் சரி, லைஃப் டைம் ஃபுல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ பக்காவாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்றத ஒரு ஃப்ரேம்லேயுமே காமிச்சிருப்பாங்க. லைக் அவங்க சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஆக்ஷனில் வந்து ஒரு கோஆர்டினேஷனோட சண்டை போடுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ சூப்பராக என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் மூவியுமே ஒரு இடத்துல கூட சலிப்பு தட்டாத அளவுக்கு அந்த சில இடத்துல ஜோக்ஸஸ் அண்டு ஒரு சில இடத்துல அந்த ஃப்ரேம்ஸஸில் இருக்கிற அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியோட ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஐஏவுக்கு கீழே இவங்க 2 பேரும் வேலை பார்த்துருக்காங்க, ஜெமி ஃபாக்ஸ் அண்டு கேமரான். ஸோ இவங்க 2 பேரும் அங்கே ஒர்க் பண்ணும்போது ஒரு சைபர் செக்யூரிட்டி வெப்பன் ஒன்று ஸ்கி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராவலில் அந்த ஒரு ஃப்ளைட் கிராஷில் அது வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதில் முடிவு பண்ணப்போ அந்த இடத்துல தான் அந்த தெரியும் கேமரான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதாவது கேமரான் மீன்ஸ் அந்த படத்தில் எமிலி அந்த கேரக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே, ஸோ இனிமேட்டுக்கு இந்த மாதிரியான ஆக்ஷன் இதெல்லாம் வேணாம், நம்ம விட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்களுக்குள்ள அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கட்டும், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷமாக அந்த ஆக்ஷனுக்குள்ளார இறங்காமல் ஃபேமிலியோட, அதாவது அப்படி சிஐடியாக ஸ்பையாக வேலை பார்த்தவங்க இங்கே வந்து ஒரு நார்மல் ஃபேமிலி காயாக இருக்க ட்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அதாவது லைக் நார்மல் ஃபேமிலி காயாக ஆக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பசங்க கேட்குற கேள்விக்கு அவங்க சொல்ல முடியாமல் அதை எப்படி டாச் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி நார்மலாக போய்கிட்டு இருக்கிறப்போ அந்த சைபர் வெப்பனை தேடி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ அதுக்கான ஒரு ட்ராமா செட்டப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு அப்புறமா நடக்கிற ஆக்ஷன், அதாவது அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு சிஐஏ கிட்ட கொடுத்துட்டா நமக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போகிறப்போ அந்த ட்ராவல் ஜேர்னியாக இருக்கட்டும், அண்ட் அதை தேடி எத்தனை பேர் வர்றாங்க, அண்ட் அதில் இருக்கிற ஒரு சில ட்விஸ்டர்ஸுமே அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்டர்ஸ்லாம் அப்படியே பிரேக் ஆக அந்த மூவி ஒரு மாதிரி செம்ம எலகண்ட்டாக போகும். சில கிளைமேக்ஸில் அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றதான் அந்த மொத்த இதுவுமே இருக்கும். அண்ட் அவங்களோட குழந்தைங்களுக்கும் சில ஆபத்துகள் வரும்போது ஸோ அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையான்றதான் அந்த ஃபைனல் எண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலிக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாராக இருக்கிற ஒரு 2 பேர், பட் ஆனால் அவங்களுடைய அந்த பேரண்ட்டாக இருக்கிற இதில் தவறிட்டாங்களேன்னு ஒரு கில்டியில் இருக்கும்போது அவங்க பசங்க வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலியாக கிளைமேக்ஸில் அதை பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு முடிக்கும்போது அது செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சில இடத்துல தான் ஆரம்பத்தில் சொன்னால அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரு ஆளும் ஒரு மாதிரி இருக்காங்க, அது கிராண்ட்மா அவங்களாம் இன்னும் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அது எல்லாருமே ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகும்போது எல்லாருக்கும் அவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த ஃபேமிலி இருக்கும்போது செம்ம ஒரு ஹாப்பினிங்காக ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் அதுலேயுமே ஒரு கிளைமேக்ஸில் ஒரு போஸ்ட் கிரெடிட் லைக் அதாவது நெக்ஸ்ட் மூவிக்கு லீடு கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் செம்ம காமெடியாக சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மூவியில் வந்து இவர் தான் மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மெயின் வில்லனாக ஃபீல் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர். ஸோ அவருமே ஒன்ஸ் அப்பான் டைமில் சிஏஏவில் ஒர்க் பண்ணி ஜேமி ஃபாக்ஸ் அண்ட் கேமரான் இவங்க எல்லாருக்குமே ஒரு லீடர் மாதிரி, அதாவது லைக் அவர் தான் அந்த ஹெட்டு மாதிரி இருந்த ஒரு கேரக்டர். அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, ஆனால் அந்த சைபர் வெப்பன் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நிறுத்தி அதுக்கப்புறமா அதுக்காக வந்து நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா காசுக்காக அந்த ஒரு வில்லனாக மாறினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அவருமே கொடுத்துருப்பாரு. ஸோ அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு போஸ்ட் கிரெடிட் மாதிரி நெக்ஸ்ட் மூவிக்கு லீட் கொடுக்குற மாதிரி ஒன்றுன்னு. ஸோ அந்த ஒரு சக் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து டெத்தான மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவருடைய பாடி வந்து அங்கே எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு
இன்னும் ஒரு ஃபன் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது எமிலி அவங்களுக்கு அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க அப்படின்றதுமே சொல்லி அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பேக் இன் ஆக்ஷன் மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் தமிழ் டப்லேயுமே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துச்சு, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா இல்லையான்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பர் டேம்.